அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்தக்ஃபிர் லிதம்பிக் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஹுவ தஹுல் ஜன்னah. ஃபாலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாக விட்டது உங்கள் பாவத்தை மன்னிக்க செய்யும். உங்கள் தாயினுடைய பாவத்தை மன்னிக்க செய்யும். ஆலமுல் அருவாகிற பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து சன்னதிகள் முடிவு என்ன செய்யும், அல்லாஹ் இந்த களிமா மூலமாக நமக்கு என்ன செய்யறான், மன்னிப்பை தந்து கொண்டுகிட்டே இருக்கிறான். இந்த களிமா அப்படிங்கிறது களிமாவும் உள்பொருள், களிமாவும் நல்லருள், களிமாவும் கனி அமது, களிமாவும் நடுநிலை, களிமாவும் நாயகன், 4 விஷயம் இருக்கு. இந்த களிமா அப்படிங்கிறது உள்பொருள் அப்படிங்கிறது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது இது பூரா நம்மள உள்ளத்தை பூரா கலந்துருக்கு. உடல் உறுப்புல கலந்துருக்கு. எப்படி ஆன்மால தொட்டு இருக்கு, கல்புல தொட்டு இருக்கு, நாவல தொட்டு இருக்கு, ரூஹுல தொட்டு இருக்கு, மறைவுல தொட்டு இருக்கு. மறைவு நம்மளுக்கு மறைவுல தொட்டு இருக்கு. சத்தத்தில் இருக்கு, நிசத்தத்தில் இருக்கு, அசத்தில் இருக்கு. அந்த ராத்தோட பொருந்தி இருக்கு இந்த களிமா. அது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது உருவமற்றது, முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது உருவமுள்ளது. உருவமுள்ள பொருள்ல உருவமற்ற பொருள் பொருந்திருக்கு. உருவமுள்ள பொருள்ல உருவமற்ற பொருள் பொருந்திருக்கு. இந்த உருவமற்ற பொருள் பொருந்திருக்கிறதுனாலதான் அதை கொண்டுதான் நமக்கு ஹயாத்து. ஒரு நாளுக்கு இந்த அறிய முடியுமா? அடுத்து அறிவு எங்கேருந்து உருவாகும் தெரியாது. ஹயாத்துக்கு உருவம் இருக்கா? அறிவுக்கு உருவம் இருக்கா? இராதத்து நாடத்துக்கு உருவம் இருக்கா? இல்லை. தத்துவத்துக்கு உருவம் இருக்கா? கேள்விக்கு உருவம் இருக்கா? பேச்சுக்கு உருவம் இருக்கா? பார்வைக்கு உருவம் இருக்கா? கேள்விக்கு உருவம் இருக்கா? எதுவுமே கிடையாது. இந்த 7 சிபத்துக்கும் உருவம் கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்ந்ததுனால உருவமுள்ள பொருளா ஆக்கி தரான். முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்ந்ததுனால உருவமுள்ள பொருளா. எப்படி ஹயாத்து, நீனும் ஹயாத்தா இருக்க, நானும் ஹயாத்தா இருக்கிறேன். நான் ஒன்றை பார்க்குறேன், என்ன பார்க்குறேன். அறிவு, நீ ஒன்று சொல்ற, நான் ஒன்று சொல்றேன். இது பார்த்தா 2 ஒரு இடத்துல போய் நிற்கும். இராதத்து, நீனும் அவனை தான் நாடுற, நானும் அவனை தான் நாடுறேன். குதிரத்து, நீனும் அவனை கொண்டு தான் செயல்படுற, நானும் அவனை கொண்டு தான் செயல்படுறேன். சமூக, நீனும் அவனை கொண்டு தான் கேட்குற, நானும் அவனை கொண்டு தான் கேட்குறேன். பசர், நீனும் அவனை கொண்டு தான் பார்க்குற, நானும் அவனை கொண்டு தான் பார்க்குறேன். கலாம், நீனும் அவனை கொண்டு தான் பேசுகிற, நானும் அவனை கொண்டு தான் பேசுகிறேன். உருவமற்ற பொருள். எப்படி ஒரு பல்பு இருக்கு, இந்த ஒரு பல்பு இருக்கு, அந்த பல்புல இந்த கரண்ட் அப்படின்னு உள்ள போயிட்டா வெளிச்சம் எப்படி வருது? கரண்டுக்கு உருவம் இருக்கா? கரண்ட் இருக்கு, கரண்டுக்கு உருவம் இருக்கா? இந்த கரண்டை வெள்ளியாட்டோ மஞ்சியாட்டோ பச்சையாட்டோ இந்த கரண்ட் தான் சொல்ல முடியுமா? இந்த கரண்ட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த தண்ணியில கரண்ட் வச்சா கூட இந்த கரண்ட் எப்படி தண்ணிக்குள் கரண்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதை தொட்டால் தான் சொல்ல முடியும், அதை நுகர்ந்தாதான் சொல்ல முடியும், அதோடு இணக்கமாக இருந்தால் தான் செய்ய முடியும், அதை சொல்ல முடியும். அதே மாதிரி அல்லாங்க தாத்துன்ற கரண்டை தொட்டாதான் சொல்ல முடியும், நுகர்ந்தாதான் சொல்ல முடியும். அதோடு இணங்கி இருந்தாதான் அந்த கரண்ட் என்ன செய்ய முடியும், பாஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அல்லாங்கிற தாத்துன்ற கரண்டு இந்த உடல் முழுவதும் பொருந்திருக்கு, முழுவதும் பொருந்திருக்கு. இந்த உடல்ல 7 வகையான பல்புகள். இந்த உடல்ல முதல் பல்பு ஹயாத்துன்ற பல்பு, 2வது பல்பு அறிவுன்ற பல்பு, 3வது குதிரத் நாட்டம் என்ற பல்பு, 4வது குதிரத்தின் பல்பு,
ஐந்தாவது கேள்வின்ற பண்பு, ஆறாவது பேச்சுன்ற பண்பு, ஏழாவது பார்வைன்ற பண்பு. ஏழு பண்பு எதை கொண்டு இருக்குது? எதை கொண்டு இருக்குது? அந்த கரண்ட். அந்த கரண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஆன்மாவில் ரூஹ் இருக்கு, ரூஹுல ஹயாத் இருக்கு. இந்த ஹயாத்துல ஒரு மறைவு இருக்கு, இதை கொண்டு எரியுது. இதை கொண்டு இருக்குது, இதை கொண்டு என்ன செய்யுது? இது. அப்போ இந்த ஆன்மாவை இறம்பக்கம் மீட்டு வைக்கணும். இயல்புத்தன்மை அல்லாஹ் பக்கம் மீட்டு வைக்கணும். அறிதத்தன்மை அவன் நம்மள எப்படி இருக்கான் அப்படின்னு அறிந்து என்ன செய்யணும்? மீண்டு இருக்கணும். உணர்வு தன்மை நாம் அல்லாவோடு எப்படி இருக்கோம் அதை என்ன செய்யணும்? மீட்டு வைக்கணும். ஒற்றுத்தன்மை அல்லாவோடு நம்ம எப்படி ஒட்டி இருக்கணும் அப்படின்னு. இது ஆன்மா. அப்போ நான் ருசிக்கிற தன்மை, புசிக்கிற தன்மை, அறிகிற தன்மை, அதை வெளிப்படுக்கிற தன்மை. இந்த கோழியாப்பம் இருக்கு, இந்த கோழியாப்பம் என்ன செய்யறோம்? சாப்பிட்றோம், ருசிக்கிறோம். இதே கோழியாப்பத்தை இன்னொரு காலில் ஏற்று வந்து கொண்டு வந்தா சாப்பிடும்போது புசிக்கிறோம், புசிக்கிறோம். இது அன்னைக்கு தந்த கோழியாப்பம் இல்லை, இது வேற எங்கேயும் வேணும் இருக்க. இதுல என்ன இல்லை? ருசி இல்லை. உணர்ற தன்மை அது என்னென்ன டேஸ்டா இருந்துச்சு. ஒற்ற தன்மை நீ எங்க போய் என்னதை கொண்டாலும் சரி, அது தனி சுவைதான், தனி ருசி தான். அப்ப இயல்புத்தன்மை உள்ளமும் உணர்வும் உறவும் சேர்ந்து அல்லாஹ் மக்கள் செய்யணும், இயல்பு கொள்ளணும். அறியத்தன்மை நம்ம எங்க இருந்தாலும் அவனை தவிர வேற எந்த இதையும் அறியக்கூடாது. உணர்வுத்தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு உணர்வு செய்தாங்களோ அதை கொண்டு தான் அல்லாஹ் உணர்றோம். ஒற்றுத்தன்மை அவர்கள் எப்படி ஒற்றிருந்தாலோ, சஹாபாக்கள் எப்படி விட்டுருந்தாங்களோ, வழிமாறுகள் நாதாக்கள் எப்படி இருந்தாலும், ஷேக்மால் எப்படி விட்டுருந்தாங்களோ அது மாதிரி செய்யணும் நம்ம வச்சிருக்கோம். அப்படி ஆன்மா அப்படி செய்யும்போது கல்பு இந்த அடிப்படை தத்துவத்துக்கு மாற்றமா என்ன வந்தாலும் சரி இந்த கல்வி ஏற்றுக்கொள்ளாது. இந்த நாவு அது எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லும். நம்மளுக்கு ரூஹு அதை எப்படி ஏற்றுக்கொண்டு வைக்குமோ அப்படி ஏற்றுக்கொண்டுடும். நம்மளுக்கு மறைவு நாம் அவனோடு நெருக்கமா இருக்குது, நமக்கும் அவனுக்கும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அக்பா அவன் சொந்தம் எப்படி கேட்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். லாத்து அவனோட எப்படி இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். இதெல்லாம் எப்படி சொன்னா யாருக்குமா? வைக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாங்கிறது ஒற்றிலிருந்து உள்ளங்கால் மட்டும் நிரம்பி இருக்கு. நம்ம உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்தி முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்தில் தான் நம்ம உடல் இருக்கு. அந்த ரசூல் என்று சொல்ல அந்த ரூஹ் இந்த உள்ளத்துல இந்த உடல்ல யாருக்கும் தெரியாம ரூஹா இருக்கு. தீர்ந்த ரூஹ்ல மறைவா இருக்கு.
பாவம் மௌனாவா இருக்கு. இந்த லாம் நான் இல்லை அவனை ஒழிய, நான் ஒழிய அவனைய. அடுத்து அல்லாஹ்விட்டு சொல்ல முடியல, முகமது ரசூலுல்லாஹ். இந்த அல்லாஹ்ன்ற தன்மை நம்மள நிறைவா இருக்கு. எப்படி இருக்கு? 5 பஞ்சபூதத்தை கொண்டு இருக்கு. 5 அல்லாஹ் நபிமார்களுக்கு 5 பஞ்சபூதத்தை வசப்படுத்தி கொடுத்தான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தண்ணியை வசப்படுத்தி கொடுத்தான். கம்பால் அடித்தாங்க, தண்ணி வந்துடு. கடலில் அடித்தாங்க, தண்ணி விலகிச்சு போனாங்க. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பு வசப்படுத்தி கொடுத்தான், பூஞ்சொலியாக்கி கொடுத்தான். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு காற்று வசப்படுத்தி கொடுத்தான். யாரை எங்கே கொண்டு விடணும், யாரை எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறது எது கொடுத்தான். சுலைமான் அரசர் ஒருவர் இருக்காரு, இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாரு. இவரை பார்த்த சருக்கு அவருக்கு மிரள், எஜமான இவர் பார்த்த பயமா இருக்கு, எங்கன்னா கொண்டு வச்சுக்கொண்டாரு, காற்று வச்சுனா கொண்டு வைனாரு. காற்று வந்து இவர் எங்கே வச்சு உருவாங்கணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். இந்த காற்று அங்கே கொண்டு விட்டோம், அங்கே வந்தால் டக்குன்னு உருவாகிட்டான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நான் நபியோட முன்னால் வச்சு உருவாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அனுமதி கிடையாது, அது ஒழுக்கு கம்மி. அதனால தான் அல்லாஹ் ஒழுக்கு கொண்டு வர சொன்னேன். அதே மாதிரி சீத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கழுதை கொண்டு வந்தாங்க, கழுதை மக்கி போச்சு. அதுக்கும் அல்லாஹ் அந்த கழுதை கொடுத்தான், இந்த மண்ணிலிருந்து எழுப்பி கொடுத்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு மூஜிசாத்தை கொடுத்தா, ஒன்னொன்னு வசப்படுத்தி கொடுத்து. அப்போ அதெல்லாம் எங்க இருந்து அப்படின்னு கேட்டா அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. யார்கிட்ட இருந்துச்சு? 5 பஞ்சபூதம் மட்டுமே யார்கிட்ட இருந்துச்சு? அதே மாதிரி அந்த 5 பஞ்சபூதம் மட்டும் நம்மள்ட்ட இருக்கு. 5 பஞ்சபூதம் மட்டும் இருக்கு, நமக்கு இருக்கு, நம்மள்ட்ட இருக்கு. ஆனா நம்ம எதை கொண்டு அதை ஆள முடியும்? சக்தியான பாய்க்குன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதுதான் அறிவது, உணர்வது, பெறுவது, பெற்றுக்கொள்வது. அதே மூஜிசாத்தை அல்லாஹ் நபிமார்கள் கொடுத்த மூஜிசாத்தை அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்த கண்டு வழிமார்கள் கொடுத்தான், ஒளிமார்களுக்கு கொடுத்தான், ஒளிமார்களுக்கு கொடுத்துருக்கான். அந்த ஒளிமார்களே என்ன செய்யிட்டாங்க, அந்த மூஜிசாத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா கொண்டு தன்னை வெளிப்படுத்துறதுக்காண்டி என்ன செய்யாங்க, கராமாத்தை காட்டினாங்க. கராமாத்தை என்ன செய்தாங்க, வெளிப்படுத்தி காட்டினாங்க. அப்போ அது மாதிரி காட்டினாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு காட்டினாங்க தெரியுமா? தன்னை பெருசா நினைக்கிறதுக்கு அல்ல. கராமத்தை பார்த்து நம்மள பெருசா நினைக்கணும், நம்மள அவளியான்னு இல்லை. நீ அல்லாஹ்வுக்கு வழிபடணும், அல்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ்வோட இணங்கி இருக்கணும். எல்லாரும் அல்லாஹ் தான் இருக்காங்க, இந்த களிமா கொண்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் அல்லாஹ் வழிமார்கள் செய்தான், நமக்கு இந்த தந்திர செய்தான், நிலப்பட செய்தான். ஒளிமாறு தந்திர செய்தான், நிலப்பட செய்தான். அப்படி பாக்கியமா நமக்கு நிலையில் அல்லாஹ் இந்த களிமாவை தந்து, இந்த களிமாவை நம்ம நினைக்கிறது வந்து லேசா நினைக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் தானே, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் சரி, முகமது லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் சேர்த்து சொன்னு நீ வந்து உன்னுடைய இந்த ஆன்மா சொன்னாதான் உன்னுடைய ஆன்மா சுருக்கத்துக்குள்ள நுழையும். கடைசி காலத்துல நான் மரணிக்கு தருவாய் காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முழுமையா சொல்லு, மரணித்தான் எங்க நுழைய முடியும், சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். அந்த களிமானுக்கு என்ன நினைக்கிறான், நினைக்கிறான் லேசா நினைக்கிறான். என்ன காரணம்? அதை அறியாதனாலையும் அது உணரானாலையும் அது பெறானாலையும் அது பெற்றுக்கொள்ளாது தானே செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டா, மூசா கேட்டாங்க,
யாரெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு களிமா சொல்லி தான் கேட்டாங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுத்தா. யாரை கொடுத்தா? மூசாவுக்கு சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுக்கும்போது இந்த மூசா சொன்னார், இது எல்லாம் சொல்லி கொடுத்து தானே, இங்க வாவே, உலகத்தில் ஒரு நன்மை பூரா தொட்டில் வை, இந்த களிமாவை தட்டில் வை, எது முதல்ல பாருங்க இது. அப்போ இது அப்படி உள்ள களிமா அல்லாஹ் சாணத்தில் நமக்கு ஷேக் மாதிரி தந்துருக்குங்க. அந்த களிமா வந்து நம்ம எப்படி இருக்கான், பாராமுகமாக இருக்கும், காதில் விழும்போது கேராமுகமாக இருக்கும், நான் வச்சுக்கிட்ட துதிக்கார முகமாட்டு என்ன செய்யும், மையத்து மாதிரி இருக்கும். அப்போ எதை கொண்டும் நம்ம வெற்றி அடைய போகிறோம், எதை கொண்டு வெற்றி அடையணும், எதை கொண்டு கபூல் செய்யப்படும், 6666 ஆயத்துன்னு சொல்றோம். 6000 மொத்தம் கூட்டம் எத்தனை? 24. களிமா எத்தனை? 24. இந்த களிமாலேருந்து வெளியானது குர்ஆன். இதுலேருந்து வெளியானது, இந்த களிமாலேருந்து வெளியானதுன்னா குர்ஆன். இந்த குர்ஆன்லேருந்து வெளியானது ரசூல். ரசூல்லேருந்து வெளியானதா இந்த உலகம் முழுவதும். உலகம் உலகத்துனா அப்போ அல்லாஹ் ஜல்ல தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் களிமா அப்படிங்கிற மெமரியை வச்சு, அந்த மெமரிக்குள்ள குர்ஆன் என்கிற மெமரியை வைத்து அந்த மெமரியை வெளிப்பாட்டு என்ன செய்யறான், வெளிப்பட செய்யறான். என்ன செய்யறான், வெளிப்பட செய்யறான். இல்லை, சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பாருன முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஆடினா போறோம், அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அதை ஆடுற ஆட்டத்தை பாருங்க. சின்ன குழந்தைய பாருங்க, எப்படிலாம் பார்த்துக்க பேரனை, லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி தவிர அவன் ஆடுதை பார்க்கணும், ரொம்ப வேகமாக ஆடுவான். சொல்லுங்க 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 அப்படிங்குவான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த பிஞ்சு உள்ளத்துல கூட அந்த களிமாவை உணர்ந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். ஆனா நம்ம எப்படி இருக்கான், எப்படி இருக்கான், பாராமுகமா இருக்கான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மளுடைய அந்த மாதிரி நிலைமையை விட்டு நம்ம பாதுகாத்து, பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மொழியும் போதும் தொடும் போதும் நுகரும் போதும் களிமோட இருக்கிறதுக்கு எல்லாம் பரிசு வானம் வாஹிர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.